வணக்கம். வடமொழியில் மிகுதியான புராணங்கள் உண்டு. அதே போன்று தமிழிலும் புராணங்கள் உண்டு. இப்போ குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருவிளையாடல் புராணம் என்று நாம் கூறுகின்றோம். இது தமிழ் மொழியில் இயற்றப்பட்ட ஒரு தமிழ் புராணமாகும். மிகவும் பிற்காலத்தை சார்ந்த நூல்தான் இந்த நூல். சிவபெருமானுடைய திருவிளையாட்டை பாடல்களாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு புராணம் தான் இந்த திருவிளையாடல் புராணம். பெரும்பாலும் வரலாற்று ஆய்வாளர்கள் புராணங்களை வரலாறாக கருதுவதில்லை. அதில் மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் மிகுதியாக இருக்கும் என்ற காரணத்தினால். ஆனால் புராணங்களில் இருந்து வரலாற்று குறிப்புகளை எடுக்கவும் அவர்கள் தவறுவதில்லை. அவற்றை முற்று முழுவதுமாக புறந்தள்ள இயலாது. இப்போ நான் குறிப்பாக எடுத்துக்காட்டுக்கு ஒரு செய்தி சொல்றேன். திருவிளையாடல் புராணத்தை பயில்பவர்களுக்கு தெரியும். விட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட சிவபெருமான் என்ற தொடர் எல்லோருக்கும் தெரிந்த தொடர். இது நிகழ்ந்ததா இல்லையா என்பதெல்லாம் ஆய்வுக்குரியது. ஆனால் இறுதியில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று செய்தி, அக்காலத்தில் தமிழர்களிடம் புட்டு உண்கின்ற ஒரு வழக்கம் மதுரையில் மிகுதியாக இருந்திருக்கின்றது என்கின்ற ஒரு செய்தியை வரலாற்று செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்று தமிழ்நாட்டில் பெரும்பாலும் தமிழர்களிடமும் தமிழ்நாட்டில் இருப்பவர்களிடமும் காலை சிற்றுண்டி, விருப்ப சிற்றுண்டியாக இருப்பது பெரும்பாலும் இட்லி, தோசை. கேரளாவிலும் அதே போன்று ஈழத் தமிழர்களிடமும் விருப்ப உணவாக இருப்பது இந்த புட்டு. நீங்க யாழ்ப்பாணத்திற்கு சென்றால் யாழ்ப்பாணத்தில் விருப்ப உணவாக புட்டு இன்றும் தமிழர்களிடம் இருக்கிறது. அவற்றிலும் அவர்கள் வகை வகையாக உண்டு வருகிறார்கள். மாம்பழ புட்டு, மரவள்ளி கிழங்கு புட்டு என்று. அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களிடம், மட்டக்களப்பு போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்பம் விருப்ப உணவாக இருக்கிறது. பால் அப்பம் அவர்களுடைய விருப்ப உணவு. இவ்வாறாக நாம் ஒரு வரலாற்று செய்திகளை நூல்களில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வடமொழியாளர்களுக்கு வடமொழி எவ்வாறு பிறந்தது என்றால், அவர்களுடைய ஒரு பெரும்பாலான நம்பிக்கை சிவபெருமான் நடனம் புரிகையில் கையில் இருந்து எழுந்த ஒலிகளை மகேஸ்வர சூத்திரங்களாக செய்தனர் என்று கூறுவர். ஆனால் தமிழிலே இந்த திருவிளையாடல் புராணத்தில் ஒரு அழகான வியப்பான செய்தி ஒன்று வருகிறது. சிவபெருமான் தமிழ் புலவர்களுக்கு தமிழை அருள் புரிந்தார் என்று வரவில்லை. ஆனால் மாறாக தமிழ் புலவர்கள் ஒன்று கூடுகையில் அந்த புலவர்களோடு அமர்ந்து அந்த புலவர்களோடு தமிழை ஆய்ந்தார் என்ற ஒரு அழகான வியப்பான செய்தி ஒன்று வருகிறது. கண்ணுதர் கடவுள் கழகமோடு அமர்ந்து பண்ணுற ஆய்ந்த பசுந்தமிழ் என்ற ஒரு தொடர் வருகிறது. இதுல வியப்பான செய்தி என்னவென்றால், சிவபெருமான் தமிழை விரும்பினார். தமிழ் புலவர்களுக்கு முன்பு காட்சி கொடுத்து தமிழை செய்யுமாறு சொல்லவில்லை. ஆனால் மாறாக தமிழர்கள் ஒன்று கூடக்கூடிய, அதாவது புலவர்கள் ஒன்று கூடக்கூடிய பகுதியில் புலவர்களோடு அமர்ந்து தமிழை புலவர்களோடு ஆய்ந்தார் என்ற ஒரு அழகான செய்தி வருகிறது. இந்த செய்தி ஒரு வியப்பாக இருக்கிறது. பண்ணுதர் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெரிந்தாய்ந்த பசுந்தமிழ் அப்படின்னு தான் வரணும். நான் பிழையாக உச்சரித்திருக்கிறேன். காணொலியில் பொறுத்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.